கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மீண்டும் இந்த டெய்லி டெலிவர்ஸ் ஊழியத்து மூலிமா உங்களை சந்திக்க நான் கர்த்தருக்குள்ள மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். இந்த டெய்லி டெலிவர்ஸ் மூலிமா தேவனுடைய வார்த்தையை கேட்குற பார்க்குற ஒரு தெய்வ பிள்ளைகளை அடியேன் மனதார உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை எல்லாத்துலையும் விடுதலாக்கி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சரி பிரியமானவர்களே, இன்றைக்கும் உங்கள் விடுதலைக்காக ஜெபிக்க முன்பாக பரிசுத்த வேதாகத்திலிருந்து ஒரு தேவனுடைய வார்த்தையை வாசித்து உங்கள் விடுதலைக்காக ஜெபிக்க நான் ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களே, தேவன் வார்த்தையாக இருக்கிறார். வார்த்தையில் வல்லமை, வார்த்தையில் ஜீவன், வார்த்தையில் சுகம், வார்த்தையில் சமாதானம், வார்த்தையில் ரட்சிப்பு, வார்த்தையில் விடுதலை உண்டு. ஆகல இந்த டெய்லி டெலிவர்ஸ் இந்த ஊழியத்து மூலிமா டெய்லி ஒரு 4-5 நிமிஷம் இந்த வார்த்தையை அசைட பண்ணாதீங்கள். இது தேவனுடைய வார்த்தை, உங்களை விடுதலாக்குற வார்த்தை, உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிற வார்த்தை. என்னை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காணுவன்னு சொன்ன வார்த்தைப்படி இந்த டெய்லி டெலிவர்ஸ் மூலிமா தேவனுடைய வார்த்தையை யாரெல்லாம் விசுவாசத்தோடு நீங்கள் கேட்குறீங்களோ பார்க்குறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் இயேசுவின் நாம சொல்கிறேன், டெய்லி விடுதலை நீங்கள் பெற்றுக்கொண்டு நீங்கள் விடுதலையோடு கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஆமென். பிரியமானவர்களே, எபிரியர் எழுத சுவிசேஷ பத்திரிகை 11 அதிகாரம் 6 வசனம். எபிரியர் 11:6. அங்கே தேவனுடைய வார்த்தை இப்படியாக சொல்லப்பட்டிருக்குது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஆமென். சகோதரா சகோதரி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, மகன் மகோ, நீ அற்புதம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, சுகத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, ஒரு விடுதலையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, ஒரு ஆசீர்வாதத்தை நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற. ஆனால் அந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, அந்த அற்புதத்தையும் விடுதலையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, அந்த விடுதலை கொடுக்கிற அற்புதம் செய்கிற இயேசுவின் மேல் உங்களுக்கு விசுவாசம் உண்டா? ஏன்னா விசுவாசம் இல்லாமல் இருப்பது தேவனுக்கு பிரியமாக இருப்பது காரியம் இல்லைன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. ஆமென். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அதில் அன்பு சகோதரா அன்பு சகோதரி, உங்கள் வாழ்க்கையில் தேவன் அற்புதம் செய்யணும்னா, உங்கள் வாழ்க்கையில் தேவன் சுகம் கொடுக்கணும்னா, அற்புதம் செய்கிற தேவன் மேலே முதலாவது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விசுவாசம் ரொம்ப முக்கியங்க. அதான் அனுப்பிச்சுறாரு, உன் விசுவாசப்படி ஆக கடுவது, உன் விசுவாசமே உன்னை குணமாக்கினது, உன் விசுவாசம் பெரியது. ஆமென். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காணுவாய். அவர் விசுவாசிக்கிற எவனும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆகையில நீங்கள் எதிர்பார்க்குற அற்புதம், எதிர்பார்க்குற சுகம், எதிர்பார்க்குற விடுதலை, எதிர்பார்க்குற ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள விடுதலை நாயகனாக இயேசு சொல்றாரு, மகன் முதலாவது என் மேல விசுவாசம் வை. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் மேல, ஏசப்பா மேல விசுவாசம் வைக்கிறீங்களா? இப்போ விசுவாசத்தை ஜெபிங்க. இப்போதே ஒரு விடுதலை, இப்பொழுது ஒரு சுகம், இப்பொழுது ஒரு அற்புதம், இப்பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் உங்க மேல இறங்க போகிறது. கண்களை மூடி, பரலோகத்தின் பிதாவே, அற்புத செய்கிற நாயகனே, எங்கள் தேவனாக இயேசுவே, இதோ இந்த டெய்லி டெலிவர்ஸ் மூலிமா உங்களோட வார்த்தையை கேட்டு உங்கள் மேலே யாரெல்லாம் விசுவாசம் வைக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும், இயேசுவின் நாமத்தில் அவங்க மேலே ஆசீர்வாதம் இருக்கட்டப்பா. இதோ நீங்கள் அப்படி செய்து விட்டதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா கன துதி மகிமை உமக்கு ஒரு கேஸ் எடுத்துக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.